தள்ளப்பட்டவர்களை உயர்த்துகிற கடவுள். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தள்ளப்பட்டவங்களை பார்த்து there is lifting up. Those who are cast down, the Lord would say there is lifting up. ஒரு பிளேன்ல பயங்கர விஷத்தன்மை உள்ள பாம்புகளை டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. Suddenly the lid opened and all the poisonous snakes they started spreading across the plane. எல்லா பேசஞ்சர்ஸும் பயப்படுறாங்க. Oh, poisonous snakes, they're going to bite us, we're going to die. பைலட் ஃபோன் அடிச்சு உடனே டவருக்கு சொன்னார், சார், we have an emergency, we have to land immediately, please, the snakes are coming. உடனே அந்த டவர்ல சொன்னாங்க, wait, get back to you. கொஞ்ச நேரத்துல திருப்பியும் ஏர்போர்ட்ல இருக்கிற டவர்ல இருந்து திருப்பி கால் பண்ணி சொன்னாங்க, fly higher. இவர் சொன்னார், no, I have to land the plane immediately, the snakes are coming, the poisonous snakes are coming. அந்த டவர்ல just obey me, take it higher. உடனே அவர் சொன்னாரா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் அப்படியே மேலே ஏற்றி மேலே கொண்டு போனாரா. இன்னும் கொஞ்சம் தூரம், how much? உடனே அவர் சொன்னாரா, we are at 1,000 feet, take it to 3,000, take it to 10,000. இந்த 10,000 ஃபீட்டுக்கு போன உடனே திடீர்னு ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்தது. அந்த பிளேன்ல இருந்த எல்லா பாம்பும் சும்மா அப்படியே ரப்பர் பந்து மாதிரி ஆயிடுச்சு. என்ன காரியம்? இந்த பாம்புனால உயரமான பிரஷர் இருக்கிற இடங்கள்ல அதனுடைய வல்லமை குறைந்து போய்விடுகிறது, பலனற்று போய்விடுகிறது. அவருடைய விஷத்துக்கு அந்த வீரியம் இல்லாமல் போய்விடுகிறது. பாம்பால கொத்த முடியாம அப்படியே ரப்பர் பந்து மாதிரி கீழே விழுந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை மனுஷர் கீழே தள்ளி விடும்படி உங்களுக்கு விரோதமா பல காரியங்களை கொண்டு வந்தாலும், பிசாசானவன் உங்களுக்கு விரோதமா பல காரியங்களை கொண்டு வந்தாலும், நீங்கள் ஒன்று செய்யுங்கள், உயரமா எழும்புங்கன்னு கர்த்தர் சொல்றார். நான் உன்னை உயர்த்துவேன்னு கர்த்தர் சொல்றார். கீழே போயிட்டீங்களா, கர்த்தர் உங்களை மேலே கொண்டு போறாருன்னு அர்த்தம். யோபுவின் புஸ்தகம் 22 அதிகாரம் 29 வசனம், ஜோப் 22:29, மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். When men are cast down, then thou shalt say, there is lifting up, and he shall save the humble person. When men are cast down, when men put you down, when men fall down, the Lord says there is lifting up. The Lord will raise you from a lowly state of affairs. அந்த தாழ்ந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை உயரமாய் வைக்க போகிறார். அதுக்கு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், கவலைப்படாதீங்க, நான் உங்களை உயரமான இடத்துக்கு, அந்த உயரமான இடத்துக்கு நீங்க வரணும். You have to climb up to that place where all those things that are against you will dissipate, dissolve and disappear. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மேலே ஏறி வா. வெளிப்படுத்தல் 4:1, arise and come, climb and come. கர்த்தர் இன்னைக்கு உங்களை உயர்த்த போகிறார். When men are cast down, the Lord will say there is lifting up. தாழ்ந்து போய் அவமானப்பட்டு இன்றைக்கு தலைகுனிந்து நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு உயர்வு வருகிறது. நிச்சயமாய் கர்த்தர் இந்த வருடம் உங்களை உயர்த்துவார். நீங்கள் சாட்சியாய் நிற்பீங்க. Have a good day. God bless you. There is lifting up.